நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைக்கின்றார். திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் அண்ணன் பேசவே இல்லை, அதனால தான். திரு ஹிதாயத்துல்லா அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இடைத்தேர்தலில் நீங்க ஒரு பெரிய இமாலய வெற்றிகளை பெற முடியுது, அதே தொகுதியில் ஒரு வருஷம் கழிச்சு பொது தேர்தல் வரும்போது ஒரு 50,000 ஓட்டு குறையுது அப்படின்னா அப்போ அது உண்மையான வெற்றியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறார். இடைத்தேர்தல் என்று சொன்னாலே எல்லா கட்சிகளும் அதிகமாக உழைக்கும். இடைத்தேர்தலில் அதிமுகவும் அதிக வாக்குகள் பெற்று இருக்குது. இடைத்தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாகும். ஏன்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், அதிமுக கட்சியில் அமைச்சர்கள்லாம் போய் ஒவ்வொரு வட்டத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் அது நடக்கிறதா விஷயம். என்ன கேட்குறேன், இது ஒரு காரணமா? நீங்கள் ஒரு கட்சி நடத்துறீங்க, தம்பி மதிவாணன் சொன்ன மாதிரி ஆட தெரியாத ஐயாவுக்கு வந்து மேடை கொண்டன்னு சொன்னாராம். அந்த கதையில் உங்களுடைய ஜனநாயக கடமை என்ன? 43,000 வாக்குகள் அளித்தவர்கள் இப்போ என்ன செய்வாங்க? யாருக்கு வாக்கு போடுவாங்க? என்ன செய்வாங்க? உங்களை நம்பி 43,000 வாக்குகள் நீங்கள் எந்த பட்டியல் அடைச்சிங்க? இப்போ உங்களால் அடைக்க முடிக்கிறதுக்கு காசு இல்லையா? அந்த 43,000 பட்டியல் அடைச்சாங்களா? என்ன ஏன் நடக்கலை? நான் சொல்கிறேன். நம்ம சாட்டை அண்ணாமலை இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நல்லா இதே தான் நடந்துச்சு. அவர்கள் கட்சி அடைச்சாங்க. இப்போ நான் கேட்குறேன், நான் ஈரோட்டில் 3 நாள் இருந்தேன், பல கூட்டங்களுக்கு போனேன். அந்த கூட்டங்களில் போய் பேசினேன். அதில் வந்தவங்க யார்? கட்சி அனுதாபிகள். இவர்களை அதிமுகவோ வேற கட்சியோ ஏதாவது செஞ்சுவிடக்கூடாது என்பதை பாதுகாக்க தான் செஞ்சாங்களே ஒழிய, அதுவும் என்ன செஞ்சாங்க? அவங்க நினைச்சிருந்தா வாக்கு போடும்போது மாற்றிருக்க முடியும். இது ஒரு பெரிய விஷயம். வாக்கு உண்மையிலேயே திமுகவுக்கு நான் எதிராக இருக்கேன்னா, நீங்க எனக்கு என்னதான் பிரியாணி கொடுத்தாலும் நான் எப்படி ஓட்டு போடுவேன்? இதான உண்மை. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல 2 பேர் அங்கே ஓட்டு போடுவாங்க, இங்கே ஓட்டு போடுவாங்க. அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இது வந்து இந்த கேள்வி என்பது, இவங்க சொல்றது என்பது மக்களை கேவலப்படுத்துவது. பட்டியலில் அடைக்கப்பட்டார்கள். நான் பல மீட்டிங் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க யார் வந்து காங்கிரஸ் நின்னுச்சு போனீங்க, இப்போ திமுக நிக்குதே, உங்களுக்கு நான் சரி, நாங்க கூட்டணி கட்சி தானே. இப்ப நிக்கிறது வந்து திமுக எடுத்துக்கிட்டதனால உங்களுக்கு நிக்கிறது வந்து இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக தான் நாங்க நினைக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், திருமாவளவன் கட்சியா இருக்கட்டும், என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? அவர் எங்கள் வேட்பாளர் நாங்க. சரி, அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் திரு EVK இளங்கோவன் நின்ற பொழுது திமுக காங்கிரஸ் வேட்பாளர்னு வராம இருந்தாங்க. அது அல்ல விஷயம். நீங்க ஒரு ஜனநாயக கடமை, ஒரு தேர்தல் எதிர்கட்சி. அப்ப 9 இடத்துல நீங்க ஜெயிக்க முடிஞ்சு இல்லையா? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்களால ஜெயிக்க முடிஞ்சு. ஏன் நின்று பாருங்க. இந்த 43 நாம வந்து அதிமுகவை பார்த்து கேட்கிறேன், இந்த நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி பேசுனீங்க, திமுக பொங்கலுக்கு காசு கொடுக்கலன்னு சொன்னீங்க. சொல்லுங்க, இங்க வந்து சொல்லுங்க. எங்க வந்து சொல்லணும்? பொங்கலுக்கு காசு கொடுக்க வாங்காத மக்கள் அந்த மக்கள் தானே. அப்ப கற்பழி குற்றம் சொல்றீங்கல்ல, சாரும் மோருங்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆளுங்கட்சி மீது பொய் சொல்றீங்க, அது அம்பலப்பட்டு போயிடும். நீங்க தொடர்ந்து ஏமாத்தி மக்களை என்ன செய்றீங்க? ஆளுங்கட்சிகள் ஏமாற்றோம்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சியா இருந்து நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. இது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். இந்த மக்களை வந்து இந்த அசிங்கப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க. இந்த 40,000 பேர் எங்க, இந்த 43,000 யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இன்னொரு கட்சி வளருது. எந்த கட்சி வளருது? யார் நிக்கிறாங்களோ அவங்க பெறுறாங்க. அதன் விளைவு தான் இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து இது போன்று நிற்காதனாலும், ஒரு கொள்கை பிடிப்போட தேர்தலை பத்தி கவலைப்படாதனால தான் இன்னைக்கு ஒரு 2 கட்சி அங்கீகாரம் உள்ள கட்சியா மாறி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நான் கேட்கிறேன், இதே இதுல நிக்காம போனாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன நடந்துச்சு? உங்க ஓட்டு யாருக்கு போச்சு? அந்த ஓட்டு போடுற மக்கள் திமுக அதிமுகவுக்கு போடுறவங்க திமுகவுக்கு போட்டாங்க. கொஞ்சம் பேர் பாஜக ஆதரவு கட்சிக்கும் போட்டாங்க. பாமக. அதான் நீங்க தமிழ்ல சொல்றீங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன்னு வச்சுங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப உங்க வாக்கு எங்க போகுது? அப்ப உங்க நிலைமை என்ன? இப்ப நம்ம சாட்டை அண்ணாமலை அவர்களுக்கு வருவோம். அவர் சாட்டையால் அடிச்சார் இல்லையா? மக்கள் அவர் மேல ரொம்ப அனுதாபப்பட்டாங்க சொன்னாங்க. தயவு செய்து நீங்க பேசும்போது எதுனாலும் பேசுங்க, நீங்க கண்டபடி பேசுங்க, எதுனாலும் பேசுங்க, நீங்க எப்படினாலும் பேசுங்க, உங்களை பத்தி சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா நீங்க கடந்த மாசம் முழுக்க உங்க பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? சாட்டையில் அடிச்சாரு, மக்களுக்காக அடிச்சாரு அப்படின்லாம் பேசுறீங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதன் விளைவு என்னன்னு இந்த தேர்தல் நீங்க நின்றா தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன தெரியுமா? உங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்,
அதிமுக என்ன நினைச்சிச்சு, நம்ம நிக்கலைன்னா அது பாஜகவுக்கு விழுகும் அப்படின்னு நினைச்சிச்சு. பாஜக இப்ப என்ன நினைக்கிறது, அதிமுக நிக்கலைனா கூட இந்த வாக்கு நமக்கு வராது, ஏன்னா நமக்குள்ள வாக்கு தான் வரும் அப்படின்னு அதிமுகவும் நிக்கல. இதுதான் உண்மை. ஆனா நிக்க வேண்டிய தேமுதிகவையாவது அதிமுக என்ன செஞ்சிருக்கலாம். இதே வேட்பாளர் சந்திரமோகன் தேமுதிகவில் இருந்தவர், மாவட்ட செயலராக இருந்தவர், விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர், அதற்கு முன்னால் திமுகவில் இருந்தவர். அது மட்டுமல்ல, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர். இந்த தென்னரசு அவர்களை தோற்கடித்தவர், தென்னரசால் தோற்கடிக்கப்பட்டவர். அந்த தென்னரசு ஏன் வரக்கூடாது? இப்போ வந்து கேட்போம், நாளைக்கு என்ன அரசு சொல்றீங்க இல்ல, எடப்பாடியார் என்ன சொல்றாரு, கேட்போம் சார், பாஜக ஏன் நிக்கல, அதிமுக நிக்காத நிலையில இன்னைக்கு பாஜக நின்றுக்கணும். ஏன் நிக்கலைன்னா முன்ன உள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பாஜகவுக்கும் அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா அதிமுக காரர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஜெயலலிதாவை திட்டினீங்க, எம்ஜிஆரை திட்டினீங்க, வேற நீங்க அண்ணாவை திட்டினீங்க, அதனால கிடைக்காது பதில். வர ரவி சார், வர விஷயங்கள் இந்த மக்களுக்கு புரிய வேண்டிய விஷயம். ரவி சார் வரேன் சார், வரேன், உங்களுக்கு இறுதி வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க, வரேன். 43,000 வாக்களும் அல்லது விக்கிரவாண்டியில் உள்ள வாக்களும் திமுகவுக்கு போச்சுங்கிறது ஒரு உண்மை. என்ன காரணம், பாஜகவையும் பிடிக்கல, பாமகவுக்கும் போடல. அப்ப அதிமுக வாக்காளர்களை நீங்க திமுகவுக்கோ ஆளுங்கட்சிக்கோ போட வச்சுட்டு அதிகமா வாக்கு வந்துச்சு சொல்றீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை என்ன? கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கு வந்து பஸ் இப்படி பல திட்டங்களை கொடுத்த பிறகு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அவர்கள் பின்னால் நிற்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பாஜகவும் பயப்படுது, அதிமுகவும் பயப்படுது. இந்த பயம் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். இது ஒரு உண்மையான அரசியல் கட்சியுடைய ஜனநாயகமான ஒரு விஷயம் அல்ல. தேங்க்யூ. சென்ற முறை 2024 வெறும் 34,000 வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக வந்து ஜெயிச்சது. அண்ட் அதிமுக வாக்குலாம் எங்க போகும்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அதிமுக வாக்குலாம் ஓட்டா போகாம நோட்டுக்கு போகும், இவ்வளவுதான். அதுல யார் வெளியே போறாங்களோ அவங்களுக்கு, யாராக இருந்தாலும் அதிமுக பிஜேபின்னு இல்ல, யாராக இருந்தாலும் போகும். அதான் மக்கள் வெளியே போனது நீங்க ஏற்கனவே மக்களை கேவலப்படுத்துறீங்க. நீங்க தெளிவா சொல்றீங்க. கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நிறைவு கருத்து முடிஞ்சாச்சு. திருப்பி எல்லாத்தையும் இன்டர்பிரேட் தவிர நாம என்ன பண்ண முடியும்? நான் கூட வாங்குவேன், 20,000 ரூபாய் கொடுத்தா நான் கூட மாத்தி ஓட்டு போடுவேன். கடன் இருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு இருந்தாலும் பண்ணுங்க. ஓகே, நீங்க தெலுங்கானால ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தீங்க. நான் பார்த்தேன் அங்க நேரா போய் பாஜக 20,000 இல்ல டைம் ஒன்னு இருக்கா இல்லையா? என்னது 20,000 ரூபாய் சார் ப்ளீஸ் ஒரு ஓட்டுக்கு சார் நல்லா இல்ல சார். நீங்க நிகழ்ச்சியின் தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த ஐவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.